அமெரிக்கா மற்றவர்கள் மீது மற்ற நாடுகள் மீது இறக்குமதி வரியை அதிகரித்து கொண்டு போகுது. அந்த அதிகரித்து கொண்டு போகிற காரணத்தால் பல நாடுகள் பல பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கு. பொருளாதார ரீதியாக பல மாற்றங்கள் பல தளம்பல்கள் இடம்பெற்று கொண்டு இருக்குது. இலங்கைக்கு எவ்வளவு அண்மை நாட்களில் இலங்கைக்கு எவ்வளவு வரி விதிக்கப்பட்டது இறக்குமதி பொருட்களுக்கு கேள்விப்பட்டீங்களா? இல்லையா? கிட்டத்தட்ட 44% வரி விதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதுக்கு முதல்ல ஏதோ 12% இருந்து பிறகு அது அப்படியே 44% அதிகமாக கொண்டு போகப்பட்ட பிறகு இப்போ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்து எல்லாம் ஓரளவுக்கு வந்திருக்குது. பட் இன்னும் நிறைய நாடுகள், கூடுதலாக அமெரிக்காவும் ஜப்பானுமே நிறைய போட்டி போட்டுக்கொண்டு 144% இறக்குமதி வரியை விரிச்சாங்கன்னு சொல்லி எல்லாம் பேசப்பட்டிருக்கு அமெரிக்கா. அதால டொனால்ட் ட்ரம்ப் இப்போ நிறைய சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படுகின்ற ஒரு ஜனாதிபதியாகத்தான் இருக்கிறார். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு அமெரிக்காவில் வந்து சிட்டிசன் கிடைக்கணும்னு சொன்னால் ஐ திங்க் $5 million சம்திங் அதை நீங்கள் பே பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக சிட்டிசன் கார்டு. ஏன் நீங்கள் களவாக வந்து கஷ்டப்படுறீங்க, இப்படி காசு தந்தீங்கன்னா நாங்கள் ஆஃபிஷியலாகவே உங்களுக்கான க்ரீன் கார்டை தந்துடுவோம், சிட்டிசன்ஷிப்பை தந்துடுவோம்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவர் புதுசாக எல்லாம் செய்துட்டு இருக்கிறார். இது எங்கே போய் முடிய போதோ தெரியல.